ஹலோ கைஸ், நீங்க பார்த்துருக்கு அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மார்னோவோட 60, 61 இந்த ரெண்டு வீடியோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். கைஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால என்னால 2 எபிசோடு தான் எடிட் பண்ண முடியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நாளைக்கு இல்லைன்னா நாளானையில இருந்து நான் 3 சாப்டர் அப்லோட் பண்றேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த சியான்ஜூ போட்டு பொழந்திருப்பான். அப்புறம் அந்த சியான்ஜூ ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்திருப்பான். நிறைய சோல்ஜர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸும் வந்திருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம டீம் என்னது தேர்ட் பிரின்ஸ் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் எதிர்பார்த்தது தான், இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல கண்டிப்பா இவன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் வருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த சியோன்ஜூ டே தேர்ட் பிரின்ஸ் அந்த குயிஃபங் வீக்குன்னு தானே சொன்னேன், அவன் என்னடா இந்த அடி அடிக்கிறான், அவன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து, இப்ப நீ தான் அவனை கொல்லணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் சியோன்ஜூவை பார்த்து என்னது அவன் பவர்ஃபுல்லா, அவன் குயன் பிளட் ஸ்டேஜ்ல தான் இருக்கான், அவன்கிட்ட அடி வாங்கிக்கிறிய உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிறான். அப்ப நம்ம குயின் ஃபேமிலி சேர்ந்த 2 பேரும் குயிஃபங் இந்த தேர்ட் பிரின்ஸ் கிட்ட லெவல் 5 வாரியர்ஸ் இருக்காங்க, இவங்களை எதிர்த்து உங்களால சண்டை போட முடியாது, நாங்க இவங்களை கொஞ்ச நேரம் தடுக்கிறோம், நீங்க எங்க வந்து தப்பிச்சு போயிருங்க அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோ நீங்க என்ன பேசுறீங்க, நம்ம குயின் ஃபேமிலி மெம்பர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எங்களால் எப்படி விட்டு போக முடியும், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இதை நான் பாத்துக்கிறேன், இந்த காம்படிஷன்ல இருந்து எல்லாருமே வெளியே போவோம் அப்படிங்கிறான். பார்த்தா ஒரு ஃபிளார் மாதிரி எடுத்து எல்லாத்துக்கும் சிக்னல் கொடுக்குறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் டே குயிஃபங் என்ன பண்ற, உங்க குயின் ஃபேமிலியோட ஆர்மிக்கு சிக்னல் கொடுக்குறியா, இந்த வைல்ட்னஸ் ஸ்டைலுக்குள்ள அவங்களால எப்படி வர முடியும், உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்ட்டு அந்த குயிஃபங் எல்லாரும் கொல்லுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ எல்லா சோல்ஜர்ஸும் சுத்து போட்டானுங்க. அப்ப நம்ம குயின் ஃபேமிலி சேர்ந்த 2 பேரும் குயிஃபங் இங்க இருந்து போயிடுறா, இவங்க எல்லாருமே லெவல் 5 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க, நம்மளால சமாளிக்க முடியாது, நாங்க கொஞ்ச நேரம் டைம் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோ நீங்க இதை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். பார்த்தா எல்லாரும் அவனை அட்டாக் பண்ண வந்தாங்க. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த எல்லாத்தையும் யாரும் அட்டாக் பண்றாங்க. பார்த்தா நம்ம டீம் அட்டாக் பண்ண வந்த எல்லா சோல்ஜர்ஸுமே அட்டாக் பண்றாங்க. நம்ம டீம் அட்டாக் பண்ண போன எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸும் சியோன்ஜியும் ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது, இவங்க லெவல் 5 பாடி டெம்பரிங் சோல்ஜர், இவங்களை யாரு கொண்டாங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ டே பைத்தியக்காரனுங்களா, இந்த வைல்ட்னஸ் ஸ்டைல்ல குயின் ஃபேமிலியோட ஆர்மி கூப்பிட முடியாதுன்னு கூட எனக்கு தெரியாது, நான் சிக்னல் கொடுத்தது குயின் ஃபேமிலியோட ஆர்மிக்கு இல்ல, யாருன்னு பார்த்தா நம்ம ஷியோ குயின். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இங்க என்ன நடக்குது, நேனாங் ஃபேமிலியோட ஷியோ குயினா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சியோன்ஜி இந்த நேனாங் ஃபேமிலியோட ஷியோ குயின் எப்படி இந்த குயிஃபங் ஹெல்ப் பண்றா, இது எப்பறம் நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த சியோன்ஜி கிட்ட நீ என்ன ஃப்ரேம் பண்ணி மாட்ட வைக்க தானே பார்த்த, எங்க குயின் ஃபேமிலி நேனாங் ஃபேமிலி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும், எங்க 2 ஃபேமிலிக்கும் சண்டை வரணும்னு தானே பார்த்தேன், ஆனா ஷியோ குயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ ஷியோ குயின் அட்டாக் பண்ணிருப்பான்ல, பார்த்தா கத்தியை ஷியோ குயினோட தலைக்கு பக்கத்துல தான் குத்திருப்பான். அந்த கத்தி கொஞ்சம் நல்லா பாருங்க, அந்த கத்தியை வச்சு தான் உங்க லேண்ட் மெம்பர்ஸை கொண்டாங்க அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. அப்ப அந்த ஷியோ குயின் அந்த கத்தியை பார்த்துட்டு இது சிட்டு ஃபேமிலியோட சியான்ஜூ, அவன் உன்னை ஃப்ரேம் பண்ணிட்டானா அப்படின்னு, நான் நேனாங் ஃபேமிலியோட ஷியோ குயின், உங்களை தப்பா புரிஞ்சுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, அப்புறம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க இந்த காம்படிஷன்ல ஏதாவது பிரச்சனையில இருந்தீங்களா எனக்கு சிக்னல் கொடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க நீங்க பாடி டெம்பரிங் சோல்ஜர்ஸே வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இவங்களுக்கு முன்னாடி நிக்க கூட முடியாது அப்படிங்கிறான். பார்த்தா அந்த சியோன்ஜியும் தேர்ட் பிரின்ஸையும் சுத்தி நேனாங் ஃபேமிலி மெம்பர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இந்த குயிஃபங் இவ்வளவு பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு கோவப்படுறான். அப்ப அந்த சியோன்ஜி தேர்ட் பிரின்ஸ் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறான். அப்புறம் அந்த தேர்ட் பிரின்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து குயிஃபங் ஒழுங்கா எங்களை விட்டுரு, நான் ராயல் ஃபேமிலியில இருக்கேன், என்ன மட்டும் இப்ப விடலனா உனக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன தேர்ட் பிரின்ஸ், நீ வந்து எல்லாத்தையும் கொல்லுவ, ஆனா உன்னை யாரும் கொல்லக்கூடாதா, உன்னை எப்படி ஈஸியா விட முடியும், இன்னைக்கு நீ சாக தான் போற அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் யாரோ விடுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் குயிஃபங் என்ன நீ இங்க இருந்து போக விடலனாலும் என்னால போக முடியும், ஏன்னா லெவல் 4 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கேன், உங்களால என்ன தடுக்க முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி கிளம்பிட்டான். அப்ப அந்த சியோன்ஜி டே தேர்ட் பிரின்ஸ் நான் இங்க அடிபட்டிருக்கேன்டா, என்ன காவாத்தி கூட்டிட்டு போடா அப்படிங்கிறான். அதான் தப்பிச்சு போன தேர்ட் பிரின்ஸ் முதுகுலயும் ஒரு ஏரோ வந்து குத்துது. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் ஷாக் ஆயிட்டு இது எப்படி நடந்துச்சு, இவங்களால எப்படி என்ன அட்டாக் பண்ண முடிஞ்சு, இந்த ஏரோவை என்னால டாஜ் பண்ண முடியுமே, ஏன் டாஜ் பண்ண முடியல அப்படின்னு சாக்லேட் கீழே விழுறோம். அப்ப நம்ம ஹீரோ என்ன தேர்ட் பிரின்ஸ் இந்த ஏரோல இருந்து டாஜ் பண்ணிடலாம் தான் நினைச்சேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்னோட பாஸ்ட் லைஃப் மெமரியில இந்த தேர்ட் பிரின்ஸோட கல்டிவேஷன் டெக்னிக் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு, இப்போ அவனை தோக்கடிக்கிறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன், நான் அந்த உல் ஸ்மோக்கை யூஸ் பண்ணி சிக்னல் கொடுத்தது நேனாங் ஃபேமிலி கூப்பிடுறதுக்காக மட்டும் இல்ல, அந்த தேர்ட் பிரின்ஸை பிடிக்கிறதுக்காக தான். இந்த ஸ்மோக்கோட பேரு பிளட் ரக்கூன் வுட் ஸ்விமிச்சிங் ஸ்மோக், இந்த ஸ்மோக்னால தான் தேர்ட் பிரின்ஸோட மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கு, இந்த தேர்ட் பிரின்ஸ் எங்களால பிடிக்க முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் டே குயிஃபாங் என்ன என்னடா பண்ண போற அப்படின்னு ஷாக்ல கேக்குறான். நம்ம ஹீரோ கதையை முடிக்க போறேன் அப்படின்னா அவனுக்கு தலையிலேயே ஒரு பஞ்சு, தேர்ட் பிரின்ஸோட கதை முடிஞ்சு. அப்ப அந்த சியோன்ஜு தேர்ட் பிரின்ஸோட கதை முடிஞ்சு அப்படின்னு ஷாக்கா வரான். நம்ம ஷியோ குயின் சிட்டு ஃபேமிலியோட சியோன்ஜு எங்க கிளான் மெம்பர்ஸை கொன்னதுக்காக இப்ப நீயும் சாக போற அப்படின்னு அவன் தலையிலேயே ஒரு ஏரோ, அவனுக்கு 2 பேரோட கதை முடிஞ்சு. அப்ப நம்ம குயின் ஃபேமிலி சேர்ந்த 2 பேரும் எனது அந்த குயிஃபங் தேர்ட் பிரின்ஸ் அப்புறம் சிட்டு ஃபேமிலியோட சியோன்ஜு 2 பேத்தையுமே கொண்டுட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோ நல்லது, இந்த காம்படிஷன்லயே ஸ்ட்ராங்கான இந்த சியோன்ஜி அப்புறம் தேர்ட் பிரின்ஸ் 2 பேத்தையுமே கொன்னாச்சு, இதுக்கு மேல அந்த காம்படிஷன்ல ரேங்கிங்ல வரணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டோம், நீங்க எல்லாருமே நல்லா செயல்பட்டீங்க அப்படிங்கிறான். அவனுங்களும் தேங்க்யூ அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ இந்த தேர்ட் பிரின்ஸை ப்ராப்பரா கொன்னாச்சு, இனிமே நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அந்த தேர்ட் பிரின்ஸ் எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேயே குத்திட்டான். அந்த தேர்ட் பிரின்ஸ் என்ன குயிஃபங் என்ன கொண்டுட்டேன்னு சந்தோஷத்துல இருந்தியா அப்படின்னு சிரிக்கிறான். நம்ம டீம் எல்லாம் குயிஃபங் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருந்த
கத்தி எடுத்து என்னதுன்னா தேர்ட் பிரின்ஸ் ஆகலையே அப்படின்னு அவனை கொல்ல போறான். பார்த்தா இன்னொரு கத்தி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். பார்த்தா அந்த சியோன்ஜுவும் ஒன்னும் சாகல. நம்ம ஹீரோ என்னது சிட்டு ஃபேமிலியோட சியோன்ஜுவும் சாகலையா? இவங்க ரெண்டு பேத்தையும் இவ்வளவு அட்டாக் பண்ணி இவங்களால எப்படி நவர முடியுது அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் சிரிச்சுக்கிட்டே இது இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, என்னோட ட்ரம்ப் கார்டு ஒன்றும் வேஸ்ட் ஆகல அப்படின்னு சிரிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.